திரு எஸ்கேபி. இது ஒரு அவர் எதையும் தொடங்கலை, இவங்க காங்கிரஸ் முன்வைக்கக்கூடிய விஷயத்திலேருந்து அதனுடைய தொடர்ச்சியாக அதை ரெஃபரன்ஸாக இதெல்லாம் என்னெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு, மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாரு. அதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்னு கேட்குறாரு. நாட்டின் பிரதமர் அவர் தனக்கு 3வது முறையாக தன்னை பிரதமராக தேர்ந்தெடுக்க சொல்லி இந்த பொதுத் தேர்தலை அணுகும்போது அவர் பேச வேண்டியது என்ன, அதை நாம் பேசக்கூடாது, அதை விவாதிக்கக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இதை பண்ணுற பாயிண்ட்டுகளை எடுத்து எல்லாவற்றையும் எந்த ஒரு விஷயம் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் எப்போதோ ஒரு கட்சியில் ஏதோ ஒரு காணொலியில் பேசி இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு பேசு பொருளாக ஆக்கி கொண்டிருப்பது, அது அண்ணன் சொன்ன மாதிரி அவர் மிகப்பெரிய தோல்வி அச்சத்தில் இருக்கிறார், சமநிலை தவறி இருக்கிறார்னு தெளிவாக தெரியுது. பிரதமர் எக்ஸ்ட்ரோம்போர் பீச்சர் தான், பேச்சாளர், நல்லாவே பேசக்கூடியவர். ஆனால் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் எழுதி வைத்து கொண்டு அவர் பேசுவது போகிற இடங்களில் எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய சமநிலையை குலைப்பதற்காக செய்யக்கூடிய பேச்சுகள் தான். அதில் ரொம்ப தெளிவாக மக்கள் பார்க்குறார்கள். நான் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டு அப்பீஸ்மெண்ட் பற்றி அவங்க சொல்கிறாங்க. ஒரு அப்பீஸ் அவரே இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சோங்கிறது சொல்றாரு. ஆனா அது ப்ராக்ரசிவா நான் பண்ணக்கூடியது, நான் இதை என்னுடைய வாக்குகளுக்காக இதெல்லாம் செய்ய போறேன், நான் யாரையும் அப்பீஸ் பண்ணல. இல்ல இல்ல, தொடர்ந்து அவர் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து எல்லா இடத்துலயும் அவர் அப்பீஸ் பண்ணிட்டு இருக்காரு. எந்த இடத்துல ஒரு இடத்துல ஒற்றுமை இருக்கிறதோ, எந்த இடத்துல அவர்களால் போலரைசேஷன் பண்ண முடியுமோ அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் போலரைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து விட்டது. தமிழ்நாட்டு தேர்தலில் எல்லார் பரப்புரையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தார்கள். நீங்க பாத்தீங்க, நான் பார்த்தேன். முதலமைச்சர் வந்தார், பிரதமர் வந்தார், கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் பேசினாங்க. தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான தேர்தல் பரப்புரை நிகழ்த்தப்பட்டது? தமிழ்நாட்டில் பரப்புரை நடக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வரலையே. கச்சத்தீவுன்னு ஒன்றை தோண்டி எடுத்து 50 ஆண்டு கால பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. சரி, கச்சத்தீவு பிரச்சனையை பேசிய பிறகுதான் பாஜகவோட அவர்களுடைய அறிக்கை வருது, தேர்தல் அறிக்கை வருகிறது. அப்ப தேர்தலுக்கு கச்சத்தீவை நாங்கள் மீட்டு கொடுப்போம் அவங்க கொடுத்துருக்காங்களா? இல்ல. கச்சத்தீவு அவர்கள் இங்க நம்மளை திசை திருப்ப வேண்டிய ஒரு பொறுப்பு. எதனால அவங்க திசை திருப்பணும்னு நினைக்கிறார் அவர்? நாம கேள்வி. நீங்க தொடர்ச்சியா எழுதின கடிதம், அதை நாங்க அதுக்கான அதனுடைய தொடர்ச்சியா இந்த கடிதங்கள் எழுதுவது இலங்கை அரசால, இலங்கை ராணுவத்தால் பாதிக்கப்படுறாங்க, அதை தடுத்து நிறுத்துங்க, காப்பாற்றுங்க, இவ்வளவுதான். இதற்கு கச்சத்தீவுல இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் போய் வரக்கூடிய உரிமையை தன்னால அந்த கலெக்டர் பேசி 2 கலெக்டர் பேசி வாங்கிடுறாங்க. இப்ப கச்சத்தீவை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்த பிரதமர் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாரா? இல்ல. சரி, ஒரு ஆண்டுக்கு நீங்க சொல்லும்போது பேசும்போது சொன்னீங்க நாட்டின் பாதுகாப்பே ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பிரதமர் நாட்டின் பாதுகாப்பு சொல்றேன். உண்மையில நான் இந்த நாட்டின் பாதுகாப்பை 10 ஆண்டு காலம் தொடர்ந்து மெஜாரிட்டி அரசை நடத்தி கொண்டிருந்த இவரால தான் இந்த நாட்டின் பாதுகாப்புக்கே பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. இன்னைக்கு சீன அரசுடைய ஆக்கிரமிப்பு பற்றி இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு குறிப்பு கிடையாது, ஒரு கண்டனம் கிடையாது, யாரும் பேசவும் அனுமதிப்பதில்லை. பேசினாலும் அது வெளியே உடனே நீக்கிடுறாங்க. பிரதமர் வாயிலிருந்து சீனான்ற வார்த்தையே வர மாட்டேங்குது. சரி, நம்முடைய ஒட்டுமொத்த வெளியுறவு கொள்கை எந்த ஆட்சி மாறினாலும் இந்தியான்ற ஒரு நாட்டுக்கான வெளியுறவு கொள்கைகள் பெருசா மாறக்கூடாது. அப்படிதான் ஸ்டேபிளா இருந்தது இந்த நாடு. ஆனா ஒவ்வொரு நாட்டிலையும் நம்முடைய அண்டை நாடுகள் எல்லா நாட்டிலையும் நம்முடைய வெளியுறவு கொள்கைகள் படுமோசமாக தோல்விட்டு இருக்கின்றன. இது யாரால தோல்விட்டு? 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த ஒருத்தரால் தான் தோல்விட்டு இருக்கிறது. ஒரு ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம்னு இந்த மாதிரி நாமளே கற்பனை பண்ணி கொண்டு அவர்கள் செல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம பதில் சொல்லி அடிப்படையில் ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்திரத்தன்மையற்றதாக இருக்குங்கிறத அவர் சொல்றார். கடந்த கால அனுபவம் ஸ்திரத்தன்மையை முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தேர்தலில் நீங்க போங்க. நீங்க கேக்குறீங்கல்ல, நான் இந்த 10 ஆண்டு காலம் நான் ஸ்திரத்தன்மையோட ஆட்சி பண்ணேன், அதனால நான் என்னெல்லாம் சாதிச்சேன்னு சொல்லுங்க. அப்ப மக்கள் உங்களுக்கு அடுத்த ரீஎலெக்ஷன் வாய்ப்பு தராங்களா இல்லையான்னு முடிவு பண்ணட்டும். நாம் கேள்வி கேட்க வேண்டும். 2 கோடி வேலை வாய்ப்பு ஆண்டுக்கு மறுபடியும் கேட்கிறோம். அதை பற்றி இன்னைக்கு பேசவே இல்லை. அவர் என்னென்ன வாக்குறுதி சொன்னார்? டாலர் விலை 40 ரூபாய்க்கு கொண்டு வரல. அந்த டாலர் விலை எவ்வளவு அதிகமாகி போச்சு. சிலிண்டர் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை, அவர் எளிய மக்களுக்கு நேரடியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை. அப்புறம் இது தவிர அவர் முழுமையா இந்த 10 ஆண்டு காலம் ஸ்திரத்தன்மையோடு ஆட்சி செய்த பிரதமர் யாருக்காக ஆட்சி செய்தார்? கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக, அதானிகளுக்காக. இது தெளிவா தெரியுது. நாம் இதை கேட்கக்கூடாது, பேசக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு இடத்துலையும் திட்டமிட்டு திசை திருப்புகிறார்கள். காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ ஒரு அற்புதமான மேனிஃபெஸ்டோ, உண்மையிலேயே பீப்புள் ஃப்ரெண்ட்லி, உண்மையிலேயே ரெவல்யூஷனரி மேனிஃபெஸ்டோ. அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் எல்லாம் காங்கிரஸ் அல்லது காங்கிரஸ் தலைமையிலான அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சி வருதுன்னா அது கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான ஆட்சியா இருக்குமா? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். மறுபடியும் கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான ஆட்சி இல்லை, எல்லா
எல்லாருக்குமான ஆட்சி. அது இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன்றது உண்மையிலே தேர்தல் அறிக்கையில் ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை நண்பர் சொல்றாரு. அதுல இருக்கிறதுன்றார். எந்த இடத்துல இருக்குன்னா அவரால் காட்ட முடியாது. ஏன்னா இது எல்லாமே கற்பனையில் அவங்க கோட்டை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஒரே ஒரு செங்கலை உருவினார் ஒட்டுமொத்த கோட்டையும் எழுதும். அவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். இரண்டாம் கட்ட என்ன சொன்ன மாதிரி இரண்டாம் கட்ட தேர்தல் முடிந்துச்சுன்னா நமக்கு ஏறக்குறைய சவுத் இந்தியாவில் தேர்தல் கேரளா முழுமையாக முடிந்து விடுகிறது. அப்ப அவர்களுக்கு அந்த போலியான ஒரு முகமுடிகள்லாம் தேவைப்படாது. அந்த ஒட்டுமொத்த முகமுடிகளையும் கயிற்று எரியும் போது மூன்றாம் நான்காம் கட்ட தேர்தலில் இன்னும் அதிகமான அவதூறுகள் பரப்பப்படும், இன்னும் அதிகமான பொய்கள் சொல்லப்படும். அந்த பொய்கள் சொல்வதற்கான மிகப்பெரிய மிஷனரி அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதையே நம்ம அதற்கு பதில் சொல்லிக்கொண்டே நம்ம இருந்தோம்னா நாங்க எங்களுடைய வாக்குறுதிகளை எங்களுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் நாங்கள் தவறி விடுவோம். ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு பிரதமர். அதனால தான் தொடர்ச்சியா இப்படி வெவ்வேறு விஷயங்களை பழைய விஷயங்கள் எடுத்தெல்லாம் இன்னைக்கு அதுல ஒரு பிரச்சனையை உருவாக்க முடியுமான்னு பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஸ்ரீராம், எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் மறந்துட்டாங்க. அடுத்தது கேரளா கர்நாடகா முடிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு அதையும் மறந்துடுவாங்க, வேறு விஷயங்கள் எடுத்துட்டு வருவாங்கன்னு திரு எஸ்கேபி சொல்றாரு. இப்ப பிரதமர் ஒரு வெற்றி வருமா வராதாங்கிற ஒரு இடம் போனதுனால இந்த கேள்விகள் வருதா, இந்த விமர்சனங்கள் வருதா? இல்ல, அதெல்லாம் அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்க வச்சுக்கலாம். பிரதமர் சொன்னதுல ஒரு தப்பும் இல்லை. ஏன்னா இது யார் பிரதமர் நீங்க சொன்ன டைட்டில் அச்சம்மா இன்னொன்று ரெண்டுமே இல்லை. அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப யதார்த்தம். ஏன்னா 6 நாள் இந்தியா கூட்டணி அப்படி ஒரு ஃபார்முலாவே சொல்லலையே. சொல்லாத ஒன்றை நீங்க எப்படி அதை உருவாக்க? ஏன்னா உங்களால முதல்ல ஒத்துக்க முடியாது. எங்க ரீஜனல் பார்ட்டியில முதலமைச்சர் இல்லாம ஏதாவது ரீஜனல் பார்ட்டி எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்றாங்களா? இவர் தான் முதல்வர்னு அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியுது இல்ல. இதே ரீஜனல் பார்ட்டி தானே. பிரதமர் யாருன்னு சொல்லாம மன்மோகன் சிங் வந்தாரு 2014. அதனால பிரச்சனைகளையும் இந்தியா பார்த்திருக்கு. யாரும் சொல்லாம வந்த அந்த 10 வருஷ ஆட்சி எந்த அவலம்ல இருந்ததுன்றத எப்படி இருந்துச்சு? 14 மிகப்பெரிய ஸ்கேமுக்கான உலக பொருளாதார சரிஞ்ச போது 2009 இந்தியா எப்படி இருந்துச்சு? ஒரு 10 வருஷ ஆட்சி அது இருந்துச்சு. அதை பார்த்தோம் நம்ம. அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா 6 நாள் முன்னாடி மமதா அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்தியா கூட்டணி நான் தான் ஆரம்பிச்சேன், காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு. இந்த மமதா பானர்ஜி அவங்க தான் இந்தியா கூட்டணி தானே. அது கேரளால நீங்க இல்ல, அவங்க வெஸ்ட் பெங்கால்ல இல்ல. சோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு நீங்க எல்லாம் கூட்டணின்னு சொன்னா பிரதமருக்கு சண்டை தான் போடுவீங்க சொல்றது அதுல யதார்த்தம் இருக்கு. இல்ல இப்ப இதுக்கு முன்னாடி இருக்க பரப்புரையில இருந்து சார், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இந்த கேள்விக்கே வரல. இதை எப்படி புரிஞ்சுக்கலாமா? வந்துட்டா அவங்க ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலயே அவங்க வரப்போறாங்கன்ற முடிவுக்கு வந்துட்டா இதெல்லாம் ஆயிடும் அப்படிங்கிற பரப்புரைக்கு வரீங்களா? ஏன்னா 400 இடங்கள்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அது இப்ப சொல்லப்படுறது இல்ல. அதுக்கு பிறகு 370 அதுவும் சொல்லப்படுறது இல்ல. இப்ப என்ன சொல்றீங்க? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் அப்படின்னா அவங்க வரப்போறாங்கிற ஒரு எண்ணம் அப்படி வருதா? அதுல அது மறைமுக பொருளா அப்படி வந்துருதா? இல்ல, முரண்கள் மொத்த உருவமா இருக்கு இந்திய கூட்டணின்னு எந்தெந்த மாநிலத்தில் எதை சொல்லணும்னு அவர் டிசைட் பண்ணி சொல்றாரு. எங்க அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸுக்கு 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் என்ன பண்ணிருக்குன்றதை நான் ஒரு குயிக்கா படிச்சிடுறேங்க. அவங்க 25 லாயர் டீம் இது பண்ணானுங்க ராம் ஜென்மபூமியை அப்போஸ் பண்றதுக்கு, ராம் மந்திர. அதே மாதிரி பர்சனல் லா போர்டு, முஸ்லிம்ஸ்க்கு பர்சனல் லா போர்டும் முஸ்லிம்க்கு அவங்க தனியான ஒரு பர்சனல் ப்ராப்பர்ட்டி போர்டு செட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 30 இன்க்ளூட் பண்ணாங்க. ஆர்டிகல் 30 என்ன? மைனாரிட்டிஸ் அவங்க மதத்தை சொல்லிக் கொடுக்கலாம், மெஜாரிட்டி அந்த மதத்தை அவர்களுடைய மதத்தை சொல்லிக் கொடுக்க கூடாது. ஆர்டிகல் 30 எடுத்து என்ன சொல்றாரு? 10 ஆண்டுகள் சொல்றது இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பேருக்கு எமோஷனல் இஷ்யூ தான் எடுத்துட்டு வராங்க. ஒரு சமூகத்துக்கு இவ்வளவு விஷயம் பண்ணா அது அப்பீஸ்மெண்டா இல்லையான்னு மட்டும் சொல்லிடுங்க. எந்த சமூகத்துக்கு? இஸ்லாமியர்களுக்கு. அது அவர் சொல்லல, தைரியமா நான் சொல்றேன். அது அவர் சொல்லல, மாற்று கருத்து பிரதமர் சொல்லல. சொல்லிட்டேன், பிரதமர் சொல்லிட்டேன். அவங்க ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி ஆரம்பிச்சாங்க, பாகிஸ்தான் பண்ணி கொடுத்தாங்க, இந்தியாவை மட்டும் செக்குலர்னாங்க. அதே மாதிரி சோம்நாத் கோவில் செக்குலர் தான். இந்தியா செக்குலர் எப்படி பண்ணீங்க? பார்லிமெண்ட்ல நீங்க டிசைட் பண்ணீங்களா? செக்குலர் தான். நீங்க உங்களோட அதெல்லாம் அடிப்படை கேள்வி அப்படிலாம் இல்லையே. செக்குலர் திரு அம்பேத்கர் செக்குலர் கண்ட்ரி சொல்லவே இல்லையே. அவருடைய கான்ஸ்டிடியூஷன் இது செக்குலர் கண்ட்ரி. அது இவங்க இந்திரா காந்தி பண்ணது தானே. அது எமர்ஜென்சி பீரியட்ல பண்ணது. செக்குலர் கண்ட்ரின்னு இல்ல, அதை பிஜேபி எதுக்கு நான் இத படிச்சு முடிச்சிடுறேன். பிஜேபி ஜெயிச்சு வந்தா மீண்டும் வந்தா செக்குலரிஸ்ட் எடுத்துறீங்களா நீங்க? யூபி அரசாங்கத்தின் கையாளாகத்தனத்துல பாம்பே நம்ம கிட்டே இல்லாதத என்ன சொன்னாரு சிதம்பரமும் அன்றைய ஹோம் மினிஸ்டரும்? ஹிந்து டெரர்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாங்கின அடியில மாத்திட்டு போனாங்க. அதே மாதிரி ஸ்ரீராம் ஹிந்து டெரர்னு காயின் பண்ணாங்க. சாஃப்ரன் டெரர்னு சொல்றாங்க. என்ன நீங்க எப்படி வேணா அப்படி
சார் வார்த்தை இந்து வேற டெரர் வேற சார். அப்புறம் தான் சாஃப்ரன் டெரர் மாறுச்சு. Saffron terror இந்து டெரர்னு சொன்னாங்க. சார், அதே மாதிரி saffron terror சொன்னாரு. அதே மாதிரி ராம் ஒரு மித்னு சொன்னத 2007 காங்கிரஸ் வந்து Right. சப்போர்ட் பண்ணுச்சு. இதெல்லாம் ரொம்ப இவ்வளோ முக்கியம் தான். ஒரு இந்து மதத்துக்கு சரி, right. பண்ற காங்கிரஸ் இதெல்லாம் முக்கியம் சார். இவங்க என்னமோ அவங்க செக்குலரா பண்ணிடுவாங்க. ஸ்ரீராம், இது எல்லாமே அந்த முக்கியம் தான். உண்மையை சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. Right, இதெல்லாம் ஏன்னா மக்கள் இதெல்லாம் அதை ஸ்ரீராம் புரிஞ்ச ரொம்ப முக்கியம். ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாம் ரைட். மக்கள் புரிஞ்சுக்க ஆனா ஆரம்பிச்சாங்க. இந்த 2 நீங்க கோடி எப்படியாவது வேலையும் message இருக்க பார்த்தா அது எடுக்க டாலர் பிரைஸும் ஃபியூல் பிரைஸும் இதெல்லாம் தானே முக்கியம். அத பத்தி பேச மாட்டீங்களா? 10 ஆண்டுகள் ஆட்சியில் என்ன Correct. செஞ்சீங்கன்னு கேக்குறாங்க. Correct. ஆனா அதை சொல்லி வாக்கு கேட்காம மீண்டும் மீண்டும் இமோஷனல் ஏரியாவை எடுத்துட்டு வந்தா அதான் வாக்கு கிடைக்கும்னா 10 ஆண்டுகளுக்கு என்ன அப்ப வேல்யூ? எல்லாத்தையும் தான் சொல்லி வாக்கு கேட்டிருக்கு. எல்லாமே சொல்லி தான் வாக்கு கேட்டிருக்கு. 35 ரூபாய் நீங்க உள்ள வரும்போது பெட்ரோல், நீங்க வெளில போகும்போது 70 ரூபாய். நான் 30 ரூபாய் டீசல் இருந்தபோது நீங்க வெளில போன போது 52 ரூபாய். நீங்க என்ன பண்ணி நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? நீங்க எவ்வளவு அதெல்லாம் வேணாம் தான மக்கள் அனுப்பிட்டாங்க. வந்த பிறகு நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல இந்தி கூட்டணி ஆளுங்க மாநிலத்தோட கம்மியான பெட்ரோல் டீசல் உங்களால அது பண்ண முடியல. நம்ம வாக்குறுதி அப்படி சொல்லல. இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்தியா கூட்டணி ஒன்னு உருவாகும். அவங்க ஆட்சி நடத்துறதை விட எங்க ஆட்சியில 10 ரூபாய் குறையும் அப்படி சொல்லல. இந்தியாவுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொன்னோம். அந்த இந்தியா கூட்டணி முதல்ல அந்த மாநிலத்தை சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க நாட்டுக்கு வரலாம்.